வன்ம நெஞ்சங்களுக்கு வணக்கம். வன்ம நெஞ்சங்கள் அன்பு நெஞ்சங்கள் பாது வன்மம் இல்ல வன்ம நெஞ்சங்கள் அன்பு நெஞ்சங்கள் வன்ம நெஞ்சங்கள் தம்பி பாக்குறது நம்ம அன்பு நெஞ்சங்கள் தானே. பரவாயில்ல. வன்மங்கிறது இப்ப அன்பு மாதிரியே வன்மம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. ஆமா சர்ஸ் அப்படிங்கிற ஆமா சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெந்தத்துவ ஞானி என்ன சொல்றாருன்னா, பின்னாடி வன்ம விதைகளை வைத்து கொண்டு வந்திருக்கிறேன், திரும்பி பார்க்கும்போது வன்ம காடுகளாக இருக்கிறது. மனிதனுக்கு வன்மம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக தேவையான நேரத்துல கக்கு வன்மத்தை கக்கு அப்படின்னு கக்கி அப்படி கவியன்னு தூக்கி போட்டுருந்தோம். இப்ப எதுக்கு நான் இதை பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இது தேவையில்லாத சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, தாவேகா பண்ணையார் மதுரையில் வந்து ஒரு ரோட் ஷோவை நடத்தி இருக்கிறார். ஆமா, அதுக்குதான் வீடியோ போட்டீங்களப்பா, நேத்தே போட்டீங்களே. அது போட்டாச்சு, எல்லாம் ஓகே. அதுல நம்ம கணிச்சது மாதிரியே அண்ட்ரேஸ் ஒன்று ஊட்டு புட்டஸ் அப்படின்ற மாதிரியே பல்வேறு சேதங்களை அணில் குஞ்சுகள் நிகழ்த்தி. ஆமா, அந்த ரோடு ஷோவே ஏதோ வழக்கத்துக்கு மாறானது, சட்டத்துக்கு புறம்பா தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மேல அவருக்கு கேஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம யாரும் வண்டியில பின்னாடி தொடர்ந்து வரக்கூடாது, வராதீங்க, யாரும் வேன் மேல ஏறக்கூடாது, யாரும் அட்ராசிட்டி பண்ணாதீங்க, நான் பின்தொடர்ந்து மதுரைக்கு வரல, ஊட்டியா கன்னியாகுமரி கொடைக்கானல் போறேன், நான் மதுரை ஏர்போர்ட் வர்றேன், யாரும் வராதீங்க யாரும் அப்படின்ற அளவுல ஒரு அறிவிப்பை போட்டுட்டு அணில் குஞ்சுகள் புடை சூழ கிளம்பி போனார் இல்லையா. ஆமா, அப்படி போனப்ப நிகழ்த்திய சேதங்கள் என்ன, சேட்டைகள் என்ன? சேதங்களா? ஆமாமா, பல்வேறு சேதங்களை, பொது சொத்துக்களை சேதப்படுத்தி இருக்கிறார்கள், பல சேட்டைகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பண்ண மொத்த டேமேஜ் தான் இந்த வீடியோ. என்னப்பா நீ சேதங்கள் கேதங்களுங்க? முத நாள் தானப்பா ஒரு அறிக்கை விட்டாப்புல, தம்பிகளா அடக்க உடக்கமா இருக்கு, அன்றாயிரம் கிளியாம பாத்துக்குங்க, கவனமா இருங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, சேட்டையெல்லாம் பண்ணாதீங்க, அணில் தரமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க, மனுஷனா இருங்க அப்படிலாம் சொன்னாப்லையா? மயிராண்டி அப்படிங்கிற ஒரு டோன்ல நிகழ்த்தி இருக்கிறார்கள். அது குறித்து ஒரு வீடியோவும் வந்திருக்கு. அப்படியா? அந்த வீடியோ போட்டு விடுங்க. ஒரு குட்டியான மேல எப்படி எப்படி போறாங்க பாருங்க, அடிச்சு ஓட்டு. கோபி சாகரோட டெம்ப்ளேட் ஒன்று இருக்கு, ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அந்த வண்டி எப்படி நான் அடிச்சு ஓட்டு அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு உண்மையிலுமே அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க பசங்க. வந்து ஜாலியா இருக்காங்க எவ்வளவு இருக்கு. அவ்வளவுதான் இல்ல, இதனால சொன்னாப்புல அன்னைக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கடா, வண்டி மேல தவாதீங்கடா, அதெல்லாம் மனுஷனா இருங்கடா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதயத்தை பாதிக்குது, இப்படி நீங்க பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வயசானாலே அப்படின்னு சொல்ல பாதிப்புகள்லாம் இருக்கும். அது வேற நிறைய இப்படி வந்து சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்களே, இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி உங்க காலத்தெல்லாம் போறான் இருந்தாலும் எப்படி அரசியல் பண்ண போறாங்க? நேற்றே சொன்னது போலதான், இவனுக்கு வந்து 2026 திமுக அதிமுகவில் ஓட விட மாட்டாங்க, 26க்கு முன்னாடியே விஜய் ஓட விட்டுருவாங்க அரசியல்ல இருந்து. அதுதான் போகுது. ஆமா, இப்போ இதில் கேள்வி என்னென்னா, இந்த ஒரு ஃபேமஸான ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கும், என்னென்னா தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி, அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி அப்படின்ற மாதிரி. அதுபோல் யார் லீட் பண்ணுற ஒருத்தர் வந்து எப்படி செயல்படுகிறாரோ, தலைமை ஏற்று நடத்துவர் எப்படி செயல்படுறாரோ அப்படித்தான் அந்த கூட்டம் இருக்கும் இல்லையா? அப்போ அவரே அணியக்குள்ள மாதிரி தான் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதேதான் நீங்க படங்கள்ல என்ன சொல்லி கொடுத்தீங்களே உங்க ஆளுகளுக்கு, அதான் நீங்க திரையில சொன்னதை அவங்க தரையில நடத்துறாங்க. அதனால தரையிலேயே அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. எங்க பாக்கலையா? இப்ப பாருங்க இதப்பா என்னது? ஓ, வடிவேல் சேட்டெல்லாம் பண்றாப்புல. உண்மையான தவக்கலையாச்சு, உண்மையான தவக்கவா? பரவாயில்ல, இளமை திரும்புது, இதுக்கு மேல போட்டா காப்பி அடிச்சுருவாங்க. நம்மளால அணிவித்து போட மாட்டோம்ல. நீங்க வேற எம்சிஎன்ல அடிப்பாங்க. அது யாரு? அது ஒரு போலீஸ் குரூப், அது அப்புறம் பேசிக்கலாம். இப்படி இவரே இப்படி குதிச்சு காட்டினாருன்னா அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? இதுல இன்னும் 8 அடி வந்தாலும் குட்டி 16 அடி பாயாதா? அது இதுதான்
பெரிய அணில் குஞ்சுகள் 16 அடி பாயத்தான் செய்யும். ஆளு ரொம்ப சந்தோஷமாயிட்டாப்ல இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே. ஏன்னா சென்னையில வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போனாப்ல, யாரும் மதுரைக்கு வராதீங்க, மதுரைக்கு வராதீங்க. மதுரையில தான் கொடுத்ததா தம்பி? சென்னையில தம்பி என்னையே குழப்பாது நீ. சென்னையில கொடுத்துட்டு போறாப்ல. இப்ப அங்க வந்து ஒரு ரணகாலத்தை ஏற்படுத்திருக்காங்க. மதுரை நியூசன்ஸ் பண்ணி நிறைய பட்டை கிளப்பிருக்காங்கல்ல, சாதிச்சுட்டா அப்படின்னு குசியில போய் அப்படி ஜம்ப் பண்றாப்லாம் நினைக்கிறேன் நானு. ஆமா, இதுல இன்னொரு கேள்வி இருக்குது. அவர் குதிச்சதை பாத்தீங்கல்ல, அது வந்து பிரைவேட் ஜெட்டு. அது அணில், இது அணில் மாதிரி குதிச்சாப்ல. அணில் மாதிரி குதிச்சாரு. ஓகே, எதுல இருந்து குதிச்சாரு? இது இருந்துச்சுன்னா இதுல இருந்து படிக்கட்டு எஸ்கலேட்டர்ல இருந்து ஃபிளைட்ல இருந்து குதிச்சாரா? ஃபிளைட் படிக்கட்டுல இருந்து குதிச்சாரா? அது வந்து நார்மலா நம்ம வர பேசஞ்சர்ஸ் ஃபிளைட். நாங்க வந்ததுல அத நம்ம பேசஞ்சர்ஸ் பயணிக்கிற ஃபிளைட் அது. ஆமா, அதுதானே பிரைவேட் ஜெட் அது. பிரைவேட் ஆட்டோவா? ஆமா, பிரைவேட் ஆட்டோ இல்லைன்னா பிரைவேட் ஜெட் இது. இப்ப பிரைவேட் ஜெட்னா பிரைவேட் ஜெட் அப்படின்னா நம்மளே வாங்கி கவர்மெண்ட் இல்ல பிரைவேட்டுங்கறியா? நம்ம இப்ப சொந்தமா பிரைவேட் ஆட்டோ வச்சிருக்கோம்ல, அதே பெரிய சைஸ் தனி விமானம் அவ்வளவுதான். ஆமா, உங்களுக்கு இது நீங்க போகணும். அந்த கோவாக்கு போனாப்லையா? அதேதான், அந்த மாதிரி அதேதான். இப்பெல்லாம் போனா தனியா தான் போறாப்ல, தனி பிளைட் தான். ஆமா, எளிமையான மனிதர்ல, எவ்வளவு எளிமையான மனிதர் அவரு இல்ல. நிறைய பேர் கூட்டமா வர்ற பாருங்க, கூட்டத்தை அவர் ஃபிளைட்ல கூட தவிர்க்கிறார். எளிமையை விட அவர் வந்து தனிமையா எளிமையா போறாரு. ஆமா, எல்லாமையும் தான். இப்போ நீங்க கோவா சொன்னீங்க, அது ஆக்சுவலா முக்கியமான மேட்ரு. இப்போ கோவாக்கு வந்து அவரு ஃபிளைட்ல போறாரு, கூட வந்து இன்னொரு ஆக்டர்ஸ் போறாங்க வராங்க, அது எல்லாமே அதை எதுவுமே விமர்சிக்க இது பண்றல, அது பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து செக்இன் ஆகி அந்த ப்ராசஸ்குள்ள போறதை யாரோ ஒரு நபர் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. அது யாரோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை பத்தி நம்ம பேசல செய்யல, ஆனா ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ப்ரைவேட்டு ஜெட்டில் போகிறதுங்க, அது எப்படிங்க பொதுவில் ரிலீஸ் ஆகும்? அப்போ யாரோ ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணாங்க, குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ ஏன்னா ரொம்ப சிம்பிள்ண்ணே, இப்போ ஒரு பேசஞ்சர்ஸ் எல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேசஞ்சர்ஸோட பேர் லிஸ்டிங்கில் வரும். அப்போ அங்கே ஏர்போர்ட் பீட் பார்க்குறவங்க அந்த மாதிரி யாராவது விஐபி வராங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது டக்குனு இங்கே பாருங்க விஜய் பேர் போட்டிருக்கு, அப்போ விஜய் போகிறார் போல் இருக்குது அப்படின்னு கேமரா தூக்கிட்டு போகிறது வேறு. ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாரு. எனக்கு என்னுடைய அறிவு கெட்டியபடி ப்ரைவேட் ஜெட்டில் போகிறதெல்லாம் பொதுவில் லிஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ப்ரைவேட்டில் போகிறது எப்படி போகிறாங்கிறது எப்படி தெரியும்? அப்போ யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்க தானே, அப்படிங்கிறதானே இவங்க குற்றச்சாட்டு. அப்போது இன்றைக்கி நீ ப்ரைவேட் ஜெட்டில் தான் வந்திருக்க இல்லையா? மதுரைக்கு சென்னையிலேருந்து ப்ரைவேட் ஜெட்டில் தான் வந்திருக்க. அப்போ யாரும் ட்ரபிள் சொல்ல முடியாது இல்லையா? அது எப்படி வெளில போச்சு? அப்போ எப்படி வெளில போச்சு? ஈட்டுன்னு வர்றது மட்டும் தான் எங்க வேலை. இட்டுன்னு வர்றது கஷ்டம்னு சொன்னில்ல, இட்டுன்னு வர்றது கஷ்டம்னா அப்ப நீ வந்து பசங்களை இட்டுன்னு வரதுல இல்ல, சூதானமா என்ன பண்ணிருக்கணும்? எங்கேயும் சொல்லாம நான் சுக்கா மதுரைக்கு வந்துட்டு மதுரையில இருந்து அப்படியே ஃப்ளைட். அது அரசியல் இல்லை தம்பி, இதான அரசியல். அரசியலுக்குள்ள வந்திருக்காருல்ல, அரசியல் கொண்டாடாமா. அப்ப அந்த யாரோ யாரு வராதீங்க அப்படி இந்த அரங்கில தம்பி இது ஒன்றும் இதுக்கும் வேலைக்கு ஆகாது. இது வந்து கூட்டத்தை காமிச்சு ஒரு ஜூம்லா வேலை. ஜூம்லா எப்படி? ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் வந்து இணையத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு, இவங்க வந்து எதுக்கு இப்போ இவ்வளோ ஸ்டண்ட் அடிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி மாநாடு போட்டாங்க, அது பெரிய பேசு பொருளாகி அப்படியே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அது எதுவும் செல்ஃபி எடுக்கல. ஆமாம், ஏன் எப்படி செல்ஃபி எடுக்கும்? உள்ளே போயிட்டு வெளில வரீங்களா மைக்கப்பட்டியாப்பா பூத் கமிட்டினா என்னப்பா அப்படின்னு 3-4 மணி நேரம் கூட்டத்தில் நான் தளபதியை பார்க்க வந்தேங்க. பூத் கமிட்டினா என்னன்னு தெரியாது. எங்கள் அண்ணன் அழகாக பேசுகிறேன். 200 2000 கொடுத்து ஸ்க்ரீன்ல தான் பார்க்க முடிஞ்சது, காசே கொடுக்காம நேரில் பார்க்குறோம். சரி, அதை விடுங்க. அண்ணாவை பற்றி அவர் ஏதோ ஒரு கோட் சொன்னார்ல, அது என்ன? அண்ணா அறிஞர் அண்ணாவை பற்றி ஏதோ கோட் சொன்னார்ல, அது என்ன கோட் அப்படின்னா? அண்ணாவெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க அண்ணனை தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இங்கே பதில் சொன்னாங்க. இன்னும் சில பேர்லாம் எனக்கு மட்டும் 18 வயசு ஆகட்டும், என் ஓட்டு தாவைக்காக்கு தான் அப்படிங்கிற ரேஞ்செல்லாம் இருந்தாங்க. எப்போ இன்னும் பெருசாக செல்ஃப் எடுக்கல. இப்போ டேமேஜ் கண்ட்ரோலை எப்படி சரி கட்டுறது? நான் கேட்குறேன், நீ வந்து என்ன எதில் போன? அந்த கேரவன் இல்லையா? கேரவன் தனி பிரைவேட் ஜெட்டு இல்லடா, ரோட் ஷோ போனது. ரோட் ஷோவா? அது தனி வேன் தானே பிரச்சாரத்துக்கு. இவங்க ரெடி பக்கத்துல 2 பேரும் போறாங்கல்ல இந்த பாக்ஸரு, அது பாத்தீங்கன்னா என்ன அணைச்சு பிடிச்சா இது வரைக்கும் இப்படி ஒரு, அதாவது இப்ப பாரு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் இல்ல, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் விஜயோட சேர்ந்து அவங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆக போறாங்க இப்ப. ஏன்னா இது வரைக்கும் தலைவர்கள் மட்டும்தான் மேலே நின்று போஸ்ட் கொடுப்பாங்க. இப்ப தனியா தலைவர்கள் பக்கத்துல 2 பேர் என்ன ஆவாங்க, அவங்களும் ஃபோக்கஸ் ஆவாங்க. முதல் முறையா
அதாவது ரசிகர்களுக்கு தன் ரசிகர்களுக்கு பயந்தே தன் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாமலே 2 பேரை பாக்ஸ் இந்த இவரு சிவா நடிச்சிருப்பார்ல தமிழ் படம், அதுல வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, வாழை பார்த்தா ஊரே பயப்படல, ஆனா ஏழை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். அந்த அந்த ரேஞ்சோட அணில் குஞ்சுகளை பார்த்து பெரிய பிடிச்சி தெரியுறாங்க எல்லாம், ஃபுல் பவர். அதேதான் அந்த ஒரு ஃபேமஸான சோசியல் மீடியாவில் ஒரு மீம் இருக்கும், தலை கொண்டுனா தலையவே அடிப்போண்டா அப்படின்னு. அந்த அந்த ரேஞ்சுக்கு இப்போ இறங்கிட்டானே இவனுங்க. இப்போ இதில் அவனுங்க பண்ண அந்த ஸ்டண்ட் சாகசம் இருக்குல்ல, அதை பார்ப்போம். ஆஹா 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 ஹெல்மெட்டை போடுங்கடா, ஹெல்மெட்டை போடுங்கடாங்கிறாப்புல. இவனெல்லாம் ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு போடவே வர மாட்டாங்க தம்பி, இவனு நம்ப முடியாது இவனெல்லாம். ஓஹோ, அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ண. முன்ரோல போன எவனாவது ஹெல்மெட் போட்டுறாளா? அது மட்டும் இல்ல, ஹெல்மெட்டை கூட குறுக்கு நடுக்க ஓட்டிட்டு நடவண்டி மாதிரி நல்லா இருக்கு. என்ன அது இப்ப இவங்க எல்லாம் நடு ரோட்ல நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நியூசன்ஸ் பாய்ஸ் பொதுமக்கள் போற ரோடு தானே, ஒரு மெயின் ரோட்ல போறேன்னு சரி போற கூட்டமா போறேன்னா சீக்கிரம் போகணும்ல, அங்க நின்றுட்டு வண்டி ஓட்டி பழகிற மாதிரி குறுக்க நடுக்க ஓட்டிட்டு முன்னாடி சொன்ன பாயிண்ட் இப்படி ஓட்டிட்டு வருவாங்களா, அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 2 பாயிண்ட் சொல்றேன். ஆமா, இப்ப ஏதோ ஒரு வந்து ஒரு சாதிய விழா, ஏதோ ஒரு சாதியை சார்ந்து கொண்டாடுற விழா அப்படின்னா இப்படி சில பேர் வந்து இந்த மாதிரி போவாங்க, இப்படி பொழந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு பேனட்லயும் 30 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆமா, வண்டி ஓட்டுறவங்க நிலைமை நினைச்சு பாரு எப்படி இருக்கா. அது அவங்களுக்கே பின்னாடி டேமேஜ் ஆகும் போய் அமையுங்கிறது வேற விஷயம். அப்ப அவங்களுக்கு அந்த மாசம் வண்டி மெயின்டெனன்ஸ் ஆச்சு 20,000 ஆகும். இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் அப்படி கேட்குறேன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு கொள்கை தலைவர் இருக்குங்கிறீங்க, கொள்கையால் வழிநடத்தப்படுற கூட்டம்ங்கிறீங்க, நாளைக்கு தமிழ்நாடே நாங்கள் தான் நம்ம தான் அப்படிங்கிறீங்க, தலைவர்கள் திருப்பிட்டு இப்படி இருந்தால் எப்படி விளங்கும்? இது ஒன்று. 2வது, இந்த ரோட் ஷோங்கிறதே வந்து சட்டத்துக்கு புறம்பா, அதாவது உள்ளே அனுமதி வாங்காமல் நடத்தப்படுது அப்படின்றத பேசிக்கிறாங்க. அது என்ன விவரங்கிறது இன்னும் முழுசாக நமக்கு தெரிய வர்றப்ப அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்க சடனாக, இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அதுவும் நீங்களே யாருக்குமே தெரியாது, சரியா? என்னது பிரைவேட் ஜெட்டில் நீ வர்ற, பிரைவேட் ஜெட்டில் போகிற, யாருக்கு தெரிய போகுது? அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நீங்களா பொது பிரகடனப்படுத்தி இல்லை. இப்போ இங்கே இவ்வளவு சிக்கலாகி போச்சு. இப்போ வழியில் வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இல்லை ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான விஷயத்துக்கு போகலாம். இப்போ அவ்வளோ பேருக்கு டிராஃபிக் இதாகுது இல்லை, இப்போ அதெல்லாம் யாரு பொறுப்பேற்றுக்கிறது? இதெல்லாம் பஞ்சாயத்துல விஜய் தான் பொறுப்பு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சுபை அவர்களுடைய இயக்கம் திராவிட இயக்க தமிழர் பேரவை நடத்தின சுயமரியாதை இயக்க 100ஆண்டு விழா மாநாடு, அதில் வந்து இந்திராணம் பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்டை சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு வந்து திடீர்னு ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு, இந்த கட்சியில் இருப்பவர்களாம் இளைஞர்களால் வழிநடத்தப்படுற கட்சி, ஆனால் எல்லாம் எங்களை பற்றி சிரிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுகவுக்கும் அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு திமுகவோட ஒப்பிடுறாங்க. இந்த ஒப்பீடு ரொம்ப அபத்தமானது. அங்கே இருக்கவங்களாம் கொள்கையால் வார்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு கீழே போல ஒரு சின்னாமிலேருந்து எல்லாத்தையும் கோட் பண்ணி அவர் பேசினார். அங்கே அவ்வளவு கொள்கைவாதிகளாக இருந்தாங்க, அவ்வளவு பேர் வந்து அந்த கடமை கண்ணியம் கட்டு பண்ணால் அப்படி இருப்பாங்க. தயவு செஞ்சு இவங்களோட ஒப்பிடாதீங்க, ரொம்ப அபத்தமானது அப்படின்னு இந்த ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கல்ல, இவங்க வந்து மேடைக்கு மேட திமுகவோட ஒப்பிட்டுக்கிறது. அண்ணா கூட இருந்தவர்களே இளைஞர்கள் தானே, நம்மளை பார்த்து இப்படி கேட்கறாங்க அப்படின்னு. திமுகவுடைய வரலாறு நீ எடுத்துப்பார், திமுக பண்ண போராட்டத்தை நீ எடுத்துப்பார். இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல அங்க இருக்கிற திமுக இளைஞர்கள் இப்படிதான் நடந்துக்கிட்டாங்களா? திமுக மாணவர்கள் இப்படிதான் நடந்துக்கிட்டாங்களா? எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி 1-2 கேஸ் இருக்கும். ஆனா உங்க கட்சியில எல்லாமே இப்படி இருக்குது. அதான் பிரச்சனை. திமுக வந்து எல்லா கட்சியிலும் இன்டெலெக்சுவல் ஒன்றும் இல்லை. இதை தான் அண்ணா சொன்னார், இளைஞர் சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதை நீங்கள் சரியாக வழி நடத்தலைன்னா அதுவே உங்களை அடிச்சு கொண்டு போடும். அதனால பசங்களோட பவருங்கிறது ரொம்ப ஷார்ப்பானது, அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஆபத்தாக்க முடியும். அது விஜய்க்கு நடந்து விடுமோ என்று தெல்ல தெளிவாக தெரிகிறது. அந்த பயம், அந்த பதட்டம் தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு லெட்டர்களாக ஏதோ நியூசன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல அந்த இமேஜை போட்டு விடுங்க. இப்போ பாருங்க செருப்புலாம் எப்படி செதறி கிடக்குது பாருங்க. நான் என்ன கேட்குறேன், கலெக்ஷன் பண்ண ஒரு கடையை வைக்கலாம். தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் வேலை பழுவையும் இது கொடுக்கும். இல்ல ஒரு வர்றீங்கன்னா ஒன்றும் முறையா இன்ஃபார்ம் பண்ணணும்.
போலீஸ்ல போய் அங்க உள்ள பண்ணாதான் டிராபிக் நான் என்ன கேட்கிறேன், ஒரு போராட்டத்துக்கு போய் ஆதரவு கொடுக்கறது, ஒரு அரசு தரவு ஆதரவு கொடுக்குறதுங்கிறது ரொம்பவும் நார்மலான ஒரு விஷயம். அதுக்கு நீ போய் பெர்மிஷன் கேட்கல, இதுக்கு பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. ஏன்னா தலைவர் திருமா வந்து பல்வேறு போராட்டத்துக்கு இந்த மாதிரி போய் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒன்றும் பெர்மிஷன் கேட்டு போகல. அவங்க போவாங்க, போயிட்டு அங்கே போயிட்டு மக்களை பார்த்து சந்திப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் பேசுங்க தலைவர் அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க. இதே போல் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல போயிருக்கிறாரு. இதே போல் எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் போயிருக்கிறாங்க. இப்போ தோழர் செல்வாலாம் போனார் அப்படின்னா அவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு இப்படி நடக்கும். அது பண்பட்ட கூட்டம். நான் சொல்றேன், இது வந்து யாரும் வந்து போலீஸை போயிட்டு ஐயா நாங்கள் வந்து போகிறோம் எங்களுக்கு வந்து பர்மிஷன் அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை அது இயல்பாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த போராட்டத்துக்குலாம் போகிறப்ப இவங்க கேட்குறாங்கல்ல, இதுக்கு தான் நீ கேட்கணும். ஏன்னா நீ பொது இடத்துல போனால் டேமேஜ் ஆகும், நீ இதுக்கு தான் நீ கேட்கணும். ஆனால் அது கேட்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ செருப்பு சதுப்பிட்டு இருக்கல. இது மட்டும் கிடையாது, அந்த ஃபோட்டோல கீழே பாருங்களேன், அந்த நோ பார்க்கிங் சைட் பார்ட்டிஸ்ல இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒடிச்சு நசுக்கிட்டு இல்லை. என்னன்னா பயங்கரமான ஒரு நியூசன்ஸ் இது. இதை பார்த்தா நமக்கே கடுப்பு. பொது சொத்தை சேதப்படுத்தி இல்லை, இதை பார்த்தா நமக்கே கடுப்பு வருது. போலீஸ்லாம் இருந்தாங்கன்னா வெளுத்திருக்கணும். ஏன்னா நியூசன்ஸ். ஏன்னா ஒன்னும் ரோஹிணி தேட்டர் நினைச்சிட்டு இருக்கேன் நீ. இதை இது பூரா மக்கள் சொத்து. ரோஹிணி தேட்டர் உடைக்கிறது தப்பு தான். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல முடிஞ்சு போயிடுது. நீ மக்கள் சொத்தை போயிட்டு அதையும் விசாரிச்சு இதெல்லாம் விஜய் கணக்குல தான் எழுதணும். இல்ல அதெல்லாம் விசாரிச்சு பார்த்தா அது விஜய் தரப்போ அதுக்கு ஒன்றும் பணம் கொடுக்கலையா. ரோஹிணி தேட்டர் அவங்க சார்பில் தான் அது சரி பண்ணதா பேசிக்கிறாங்க. அது முழு தகவல் என்னங்கிறது உறுதியாக நமக்கு தெரில. ஆனால் அவங்க ஒரு தனிப்பட்ட நபர், அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் அது இதுன்னு இருக்கு, சரி பண்ணிக்குவாரு. கவர்மெண்ட் சொத்து பொது சொத்தை நீ வந்து டேமேஜ் பண்ண போறல, இதை எப்படி சரி பண்ண? ஒரு காட்டு முராண்டி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? காட்டு முராண்டி கூட்டத்தை வளர்த்து விடுற. நீ வேன்ல போனில, மைக்ல பேசுனில, அங்கே நின்று தம்பிகளா இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, இது மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, மக்களுக்கு வந்து சேதம் விளைக்காதீங்கன்னு அங்கே ஒரு சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம் எடுக்க வேண்டியது தானே? எதுக்கு எடுக்கல? நீ எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீ முதல்ல இந்த என்னது பூத் கமிட்டிடா, பூத் கமிட்டி கிளாஸ் எல்லாம் எடுக்காத. சாஃப்ட் ஸ்கில் சொல்லி கொடு. எப்படி அமைதியா இருக்கணும், எப்படி மனுஷனா இருக்கணும், எப்படி வந்து காட்டு முன்னாடித்தனமா இருக்கக்கூடாதுங்கிறத முதல்ல பசங்களுக்கு சொல்லி கொடு. அப்புறமா நீ அரசியல் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி இறுதியா ஒரு ரேஸ் ஒன்று ஓடி காமிச்சிருக்கிறாரு. என்னது அதை பாருங்க. இப்படிலாம் நீ அவ்வளவு ஈஸியாலாம் இது வந்து அவர் வச்ச ரெக்கார்ட் அவரு பிரேக் பண்ணிருக்காரு. விழுப்புரத்துல ஒரு ஓட்டம் ஓடி காமிச்சார்ல, அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஒரு ஓட்டம் ஓடி இருக்காரு. இது வந்து ஒரு அடையாள போராட்டம் மாதிரி, அடையாள அரசியல் மாதிரி, அடையாள பத்திரிகை சந்திப்பு. நானும் பிரஸ் பார்த்துட்டேன். பாத்தீங்களா, நானும் என்னை பிரஸ் சந்திக்க மாட்டேன். இல்ல 2 சென்சேஷன் இல்ல அது அலிலபர் போட்டு அழிங்க. பிரஸ் மீட்னு அலிலபர் போட்டு அழிங்க. பிரஸ் மீட்னா எதிர்த்தாப்புல கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். இல்ல நான் இந்த விஷயத்துக்காக வரல சொல்லணும். இது பைட், இது பைட்டே கிடையாது. அதுவும் கிடையாது. ஒரு 1 நிமிஷம் தானியா வீடியோ போட்டு இப்படி பேசுவாப்ல, அந்த ட்விட்டர்ல வந்து ராஜமோகன் எழுதுனத ஃபார்வர்ட் பண்ணுவார்ல, அத அப்படியே வீடியோ ஃபார்மேட்ல இங்க பல கேமரா சந்திச்சிருக்காப்ல. ஒரு கேமரா முன்னாடி டைலாக் டெலிவரி வர்றத இங்கே பல கேமரா முன்னாடி டெலிவரி பண்ணியிருக்காரு. இதை பைட்டுனோ ப்ரெஸ் மீட்னோ எடுத்துக்க முடியாது. பைட்னா நீங்க என்ன தகவலை சொல்லிட்டீங்க? என்ன தகவல் சொல்லிட்டீங்க? ஹெல்மெட் போடுங்க, இதெல்லாம் முன்னாடி ட்வீட்ல சொல்லிட்டீங்க, பின்னாடி வராதீங்க, இதெல்லாம் ட்வீட்ல சொல்லிட்டீங்களா? நான் ஷூட்டிங் போறேன்னா, நான் வேலையை பார்க்க போறேன், நீங்க எல்லாம் வீட்டை பார்க்க போகலாங்கிறாப்ல. இதைத்தான் பாஸ், இதெல்லாம் சொல்லிட்டீங்களே பாஸ் ட்வீட்ல, இதை ஏன் பாஸ் கேமரா முன்னாடி சொல்றீங்க? அப்ப இது பைட்டு கன்சிடரும் கிடையாது, இது வந்து ப்ரெஸ் மீட்டும் கிடையாது. என்னத்துக்கு தான் அது பண்ணேன்? சரி, நான் போன வீடியோல கேட்ட அதே கேள்விதான். காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டான் இல்ல, அது ஒரு கண் துடைப்பு. நீ வந்து வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா நீ கொள்கை எதிரின்னு வேற உருட்டி வச்சிருக்க. பூசணிக்காய் உடைச்சாங்க இதுல. இதுல இது வந்து வரும்போது வேணுக்கு இடத்துல பூசணிக்காய் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, சரி சரி கட்டுறதுலாம் பண்ணிருக்காங்க. சரி வேண்டாம். அதாவது என்ன சொல்றேன், எல்லா கட்சியும் செய்வாங்களான்னா செய்வாங்க, ஆனா உன் கட்சியும் பூராவே அப்படி இருக்காங்களே. ஒருத்தனாவது எவனா கொள்கை தலைவனு, கொள்கை வாரிசு, இல்ல வந்து கொள்கை தொண்டன் எவனாவது இருக்கானா? தயவு செஞ்சு அண்ணன் என்ன பேசிருக்காரு தெரியாது, தளபதி என்ன கொள்கை வச்சிருக்காரு தெரியாது. ஏன்டா பிடிக்கும் அவர் தளபதி? அதனால பிடிக்கும். அவரே விஜய்ங்க, அவருக்கு பிடிக்காதா? தயவு செஞ்சு சொல்றேன், பெரியார் படத்தை, அம்பேத்கர் படத்தை, காமராஜர் படத்தை எடுத்து விட்டுரு. நம்ம அவங்க 3 பேர் தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிடு, எங்கள் நிம்மதியா இருக்க விடு.